இன்ட்ராடேல நான் பண்ணக்கூடிய 4 விஷயங்கள். அதுவும் இந்த 4 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா நெறைய இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது நெறைய விஷயங்கள் தெரியல. அவங்கள கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ திஸ் இஸ் தீபக்குமார், கோ-ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேடர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே என்னன்னா நெறைய பேர் இன்ட்ராடே பண்றாங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா வந்தவங்க கூட எது பண்ணணும்னா, இன்ட்ராடே பண்ணணும்னு ஆசை. ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, டெய்லி சம்பாதிக்கணும். அதுதான் வந்து மேஜரா அவங்க ஆசைப்படுறது. ஆனா ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தெரியணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு தான் நம்ம இன்ட்ராடேல என்ன பண்ணணும், என்டர் ஆகணும். அதுக்காக நான் நார்மலா இன்ட்ராடேல பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றது தான் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து மெயினா பார்க்கணும், இன்ட்ராடே உண்மையாலே பண்ணலாமா, குவாலிஃபைடா அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்க இன்ட்ராடேக்குள்ளேயும் போணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, நோ யுவர் செல்ஃப். உங்கள பத்தி நீங்களே வந்து நல்லா அறிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் நான் இத சொல்றேன்னா, இன்ட்ராடே பண்ணணும்னு ஆசை. கரெக்ட்டா தான். எதுக்கு இன்ட்ராடே பண்ணணும்? என்ன பண்ணலாம்னா, ஒரு கொஸ்டின் இது ஆன்சர் மாரி வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழ போயிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு வாங்க. என்ன கொஸ்டின்னா, ஃபர்ஸ்ட்டு 1ன்னு போட்டு உங்க ஆன்ஸர பண்ணீங்கன்னா, ஒய் இன்ட்ராடே? ஏன் இன்ட்ராடே நான் பண்றேன்? ஓகே. ஆன்சர் போட்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்னன்னா, எதுக்கு இன்ட்ராடே பண்றோம்னு நெறைய பேர் வந்து திருன்னு முழிச்சிருப்போம். எதுக்கு இன்ட்ராடே பண்றோம்? சில பேர் என்ன சொல்லிருப்பாங்க, ப்ராஃபிட்டு. அந்த ப்ராஃபிட்டு 10 நாள் கழிச்சு வந்தா என்ன? இன்னைக்கே தான் வரணுமா? அப்போ ஒரு டவுட் இருக்குல்ல. அப்போ இன்ட்ராடேக்கு எதுக்கு வரோம்னு நம்மளுக்கு தெரியாமலே நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ராடேக்கு வரும். சில பேர் இன்ட்ராடே வரதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். மார்க்கெட்டில வந்து எல்லாரும் வரும்போது, எல்லாரும் வந்து இன்னொருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னா, உட்காந்து டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்றது கிடையாது. அவர் என்ன சொல்லுவாரு, நிஃப்டின்னு ஒண்ணு இருக்குப்பா, ஷேர் மார்க்கெட் ஒண்ணு இருக்கு. அதில நிஃப்டின்னு ஒண்ணு இருக்கு. ஆப்ஷன்னு ஒண்ணு இருக்கு. அதில பை பண்ணு. மேலே ஏறுச்சுன்னா ப்ராஃபிட் வரும். புட் ஆப்ஷன் கீழ வந்துச்சுன்னா ப்ராஃபிட் வரும். அத அன்னைக்கே க்ளோஸ் பண்ணணும். அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அவரும் 10, 12 வருஷமா பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அத வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாருன்னா, அத தவிர மத்த விஷயங்கள கத்துருந்துருக்க மாட்டாரு. அப்போ கடைசியில ஒருத்தர் இந்த மாரி வந்துட்டு, நிஃப்டி சார் நான் பண்ணுறேன் சார். இன்ட்ராடே பண்ணுறேன். ஆப்ஷன்ல பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் அப்போ ஆப்ஷன்னா என்னன்னு தெரியுமா கேட்டேன். தெரியாது அப்படின்னாங்க. சரி ஆப்ஷன்ல நீங்க வாங்குறீங்க. அத நீங்க வந்துட்டு 10 நாளுக்கும் வைக்கலாம் அப்படின்ற மாரி தெரியுமான்னு கேட்டேன்னா, இல்ல தெரியாது. எனக்கு சொன்னவர் வந்து இன்னைக்கு மட்டும் தான் வைக்க முடியும்னு சொன்னாரே. அப்போ அந்த ஆப்ஷன்ல நீங்க எடுத்தத நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னா, என்ஆர்எம்எல் கன்வெர்ட் பண்ணி நீங்க 1 மாசம் கூட வச்சுக்கலாம். அப்ப இதெல்லாமே தெரியாம நெறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, என்ட்ரி ஆயிருக்காங்க. சரி ஓகே. இந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும். எல்லாரும் என்ன சொல்லியிருப்போம்னா, ப்ராஃபிட் பண்றதுக்காக வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இது 2ன்னு சொல்லி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. என்ன கொஸ்டின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலைன்னா, நார்மல் ஒரு 2 வேலை இருக்கு. 2 டைப் ஆஃப் ஜாப் இருக்கு. நீங்க ஏ வேணா சூஸ் பண்ணலாம். பி வேணா சூஸ் பண்ணலாம். ஏ ஜாப் என்னன்னா, போயிட்டு ஆஃபீஸில நல்லா ஜாலியா உட்கார்றது, நல்லா டைப் பண்ணிட்டு, என்னென்ன வேலைகள் இருக்கோ ஏசி ரூம்ல டைப் பண்ணிட்டு, மாசம் சம்பளம் வாங்குறது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஏ. பி என்னன்னா, டெய்லியும் கஷ்டப்படணும். என்ன கஷ்டம்னா தெரியும். நம்ம லேபரல் ஒர்க் தான். என்னன்னா, நீங்க வந்து வீடு கட்டுறீங்களோ, இல்ல வந்துட்டு அரிசி மூட்டை எடுத்துட்டு போய் போடுறோமோ, அந்த மாரி விஷயங்கள். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்காக காமிக்கிறேன். என்னன்னா, 2த்துல எது சூஸ் பண்ணுவீங்க? அது வேலை பண்றவங்க, அவங்களுக்கான விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, லேபர் ஒர்க். அது வந்து டெய்லியும் நம்ம பண்ற மாரி இருக்கும். சில பேருக்கு வந்து பயங்கர டயர்ட் ஆகும். சரி இந்த விஷயங்கள். ஆனா, இதுல பார்த்தீங்கன்னா, டெய்லி சம்பளம். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஏசி ரூம்ல போயிட்டு உட்காந்துட்டு சேர் தேய்ச்சுட்டு வர வேலை. அது வந்து மாசம் சம்பளம். 2வது வந்து வெயில்ல வந்து நல்லா லேபர் ஒர்க்கு நல்லா வேலை செஞ்சுட்டு டெய்லி சம்பளம். மாச சம்பளம் இல்ல, டெய்லி சம்பளம். எது சூஸ் பண்ணுவீங்க? கீழ போய் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத சூஸ் பண்ணியிருப்பீங்க? முக்காவாசி பேர் என்னன்னா, ஏசி ரூம்ல போயிட்டு சேர தேய்க்கிறது தான் சூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்துட்டு மாச சம்பளம் வந்தாலும், பெரிய ஒர்க் இல்ல, கொஞ்சம் இதுவா இருக்கலாம் அப்படின்ற மாரி சூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ரியல் லைஃப்ல வேற மாரி யோசிக்கிறோம். ஆனா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வரும்போது வேற மாரி யோசிக்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ். இதுதான் இந்த எமோஷன்ஸ பத்தி தான் கிஷோர் சார் உங்களுக்கு டீட்டெயிலா அவர் வந்து வீடியோ போடுவாரு. பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில அந்த வீடியோ வந்துரும். நான் எமோஷன்ஸ் பத்தி ரொம்ப பேசல. இது வந்து பேசிக் என்னன்னா, நெறைய பேருக்கு எமோஷன்ஸ் பத்தி எடுத்தா கூட உண்மையாலே அந்த மாரி எமோஷன்ஸ் நமக்குள்ள இருக்கான்னு தெரியாது. அதனால அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு தூண்டுற ஒரு விஷயமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்ற ஒரு வீடியோவா தான் இது இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளுக்கு நார்மல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ஷனே இல்லாம இதுவுல இருக்கிறது நல்லது அப்படின்ற மாரி யோசிக்கிறோம். என்னன்னா வேலையில இருக்கு. ஆனா இன்ட்ராடே வந்தா மட்டும், நம்ம ட்ரேடிங்க்கு வந்தா மட்டும், நான் கஷ்டப்படுறேன், டெய்லியும் தலை வலிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா தலைவலி தானே, மார்க்கெட் மூவ் ஆயிட்டே இருக்கும். மேல போகும், கீழ வரும். செம்ம தலைவலி. இருக்கிற முடியெல்லாம் போயிடும் டென்ஷன்லயே.
அப்போ இருந்தாலும் நான் இதில் தான் போவேன், நான் இன்ட்ராடேல தான் போவேன். ஏன்னா ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறீங்க, ஷேர்ஸ்ன்னு இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ணுறீங்கன்னா 10 நாள் வெயிட் பண்ணுறோம். ஒரு நாள் கம்மியான கூட நம்ம அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா 10 நாள் கழிச்சு தான் நம்ம டார்கெட் வரப்போகுதுன்னா அப்பப்போ பார்ப்போம் தவிர ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்க்ரீனே பார்த்துட்டு போனால் கிடையாது. டென்ஷனும் அவ்வளோ இருக்காது, ஒர்க்கும் அவ்வளோ இருக்காது. போட்டு விட்டுடுறோம். இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும், ப்ராஃபிட் வந்தால் டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும், போட்டு வச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நோ யுவர் செல்ஃப். இன்ட்ராடே ஓகேவா, நம்ம உண்மையாலே இன்ட்ராடே தான் யோசிக்கிறோமா, ரியல் லைஃப்பில் நம்ம இன்ட்ராடே போகிறதுக்கு தான் யோசிக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படி இல்லை சார், எனக்கு இன்ட்ராடே தான் எனக்கு தோணுச்சு, நான் எல்லாம் சொல்லிட்ட கூட இன்ட்ராடே தான் தோணுச்சுன்னா அதுக்கு பண்ணுறது தான் செகண்ட் விஷயம். சரி, நீங்கள் இன்ட்ராடேக்குள்ளே போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், இந்த விஷயங்கள்லாம் முடிச்சிட்ட பிறகு சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா டைம் ஃப்ரேம். ஏன்னா இன்ட்ராடேயில் வந்து டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரேட் பண்ணுறது வந்து நீங்கள் டெய்லியில் அனலைஸ் பண்ணி இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெய்லிக்கான டார்கெட் வரத்துக்கு 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் சொல்கிறேன். அதனால் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியல. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, 1 மினிட், 3 மினிட்ஸு, 5 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, 30 மினிட்ஸ் என்னென்னவோ டைம் ஃப்ரேம் பார்க்குறாங்க. நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா 3 டைம் ஃப்ரேம் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட். 15 மினிட் வந்து எப்போதுமே எல்லாருக்கும் கரெக்டான டைம் ஃப்ரேம். இப்போது 3 மினிட்ஸும் 1 மினிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவ் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டக்குன்னு என்ட்ரி எடுக்கிறது, டக்குன்னு என்ட்ரி எது டார்கெட் வந்தாலும் க்ளோஸ் பண்ணுறது. ஏன்னா 1 மினிட் எடுத்திங்கன்னா இப்போ ஒரு சப்போர்ட்டை உடைக்குது, அடுத்த சப்போர்ட்டுக்கு போகுதுன்னா அந்த சப்போர்ட்டுக்கும் அடுத்த சப்போர்ட்டுக்கும் நிஃப்டியில் சொல்கிறேன், நிஃப்டி 25,000 கிட்டே இருக்குன்னா ஒரு சப்போர்ட்டுக்கும் அடுத்த சப்போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 20-30 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் 20 பாயிண்ட்டு 30 பாயிண்ட்டுன்றது நிஃப்டியில் வந்து செகண்ட்ஸில் வரும், சம்டைம்ஸ் மினிட்ஸில் வரும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் வரும். அப்போ அந்த செகண்ட்ஸில் வந்த உடனே டக்குன்னு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிட்ஸில் போனீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக டக்குன்னு அப்பப்போ ட்ரேட் எடுத்து அப்பப்போ க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று 1 மினிட்ல போகும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 20 பாயிண்ட்லாம் நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் வராது. அப்போ பெரிய ப்ராஃபிட்டாக வரணும்னா நம்ம நிறைய லாட் சைஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய லாட் சைஸ்னால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1 மினிட்ல போகிறீங்கன்னா நம்மகிட்ட ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது என்னென்னா அக்ரெசிவ் ட்ரேடர், நல்லா ஸ்பீடாக பண்ணுற ட்ரேடராக இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஷ் நிறைய இருக்கும். அப்போ தான் 1 மினிட்ல நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். 3 மினிட்ஸ் போனீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் அக்ரெசிவ் கொஞ்சம் கம்மி, கேஷ் கொஞ்சம் கம்மியாக வச்சுப்பாங்க. 15 மினிட்ஸில் போனீங்கன்னா நார்மலாக எல்லோரும் பண்ணலாம். இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஃபியூச்சர்ஸில் வந்து என்னென்னா மார்ஜின் வந்து ஃபுல்லாக வச்சுட்டாங்க, அதனால் ஃபுல் மார்ஜின் தேவைப்படும். நிறைய பேர் ஃபியூச்சர்ஸ்க்கு போக மாட்டாங்க, முக்கால்வாசி ஆப்ஷன் தான் வருவாங்க. ஆப்ஷனில் வரவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் 3வது பார்க்க போகிறோம். என்னன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கம்மி, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்ட்ராடே பண்ண போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்க்கணும். 3வது விஷயம் என்னென்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ண போகிறோம்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, ஆப்ஷனில் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நிறைய பேர் வந்து பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இப்போ நிஃப்டி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நிஃப்டி வந்து 25,000 இருக்குது. இப்போ ஆப்ஷனில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் தி மணியில் போயிட்டு 26,000 வாங்கி வைப்பாங்க. இப்போ நிஃப்டி ஒரு நாளைக்கு 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாதுன்னு தெரியும். அப்போ ஏன் அங்கே வாங்கி வைக்கிறோம்? நம்மளுக்கு என்னென்னா கம்மியாக கிடைக்குது, சரி ஒரு அரை பைசா மூவ் ஆகினா கூட ப்ராஃபிட் வருமே அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் நிஃப்டி எவ்வளோ மூவ்மெண்ட் 25,000லேருந்து எத்தனை 100 பாயிண்ட் மேலே போனால் அரை பைசா ஏறும்னு தெரியுமா? செகண்ட் அதுவும் தெரியாது. எப்படியே ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம் தவிர எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆனால் அந்த அரை பைசா அதில் ஏறும்னு தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாமல் ஆப்ஷனில் பண்ணி என்ன யூஸ் இருக்குது? இதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் ஆஃப் தி மணியில் போய் வாங்கி லூஸ் பண்ணுறான். அவுட் ஆஃப் தி மணியில் வாங்குறதுக்கான ரீசன் புரியுது, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்களா, நிஃப்டியோட மூவ்மெண்ட் என்ன, நிஃப்டி எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகும். நிஃப்டி வந்து ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும்னா அப்போ 150 பாயிண்ட் பக்கத்தில் இருக்க இதுவும் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ராஃபிட் வந்து ஏறும். அது 150 பாயிண்ட் ஏறிச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது தெரியாமல் நம்மளுக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட் தெரியல, எவ்வளோ பாயிண்ட் ஏறுனா இது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏறும்னு தெரியல, இது எல்லாமே தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் லாஸில் தான் போய் முடியும். இதுதான் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை. என்னென்னா நிறைய பேர் சொல்கிறது எங்கள் ட்ரேடிங்கில் வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா, எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிஃப்டிலே ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓகே நான் ஒத்துக்கிறேன், தப்பு சொல்ல. ஆனால் 10 வருஷம் கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏன்னா 10 வருஷம் ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணாலும் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தான், 10 வருஷம் ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணாலும் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால் தப்பான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது, கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது.
மார்க்கெட்டில் 10 வருஷமாக இருக்கிறது தப்பு கிடையாது. 10 வருஷம் இருங்க, 20 வருஷமாக இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த 10 வருஷம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, கரெக்டான சைடில் இருந்தோமா அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா, ப்ராஃபிட் பண்ணது என்னவோ டவுட்டு தான். மொத்தமாக அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிட்டு தான் வந்து நின்று இருப்பாங்க. அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் தப்பு கிடையாது. 10 வருஷம் 20 வருஷம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் கரெக்டான சைடில் இருக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அதை பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆப்ஷன் போகிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக ஆப்ஷன் போங்க, ஃபியூச்சர்ஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்கிரிப்டை பற்றி புரிஞ்சுக்கோங்க. இதை தான் வந்து நம்ம அப்பப்போ சொல்லுவோம், எவ்ரி ஸ்கிரிப்ட் ஆஸ் இஸ் ஓன் கேரக்டர். இது வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கும் ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அந்த ஃப்ரெண்டு வந்து நீங்கள் 10 வருஷமாக அவர் கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்க. நல்ல ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா க்ளோஸாக இருக்கீங்க. அப்போ அவரை பற்றி தெரியுமா? நல்லா தெரியும். என்ன தெரியும்னா, அவருக்கு எப்போ சம்பளம் வரும், எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறான், எப்போ சம்பளம் வரும், எப்போ ட்ரீட் கேட்கலாம், எப்போ பர்த்டே அவனுக்கு, அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோன்னா எப்போனா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவர் கூடயே பழகும் போது நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். இதுவே உங்களுக்கு 100 ஃப்ரெண்டு இருக்குது, நீங்கள் 100 ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஒழுங்காக பழகலை. அப்போது 100 பேர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியுமானா தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம். 100 ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு 100 ஃப்ரெண்டை பற்றியும் தெரியலன்னா என்ன கிடையாதுன்னா, கடைசியில் ஒரு கஷ்டங்காலம் வருதுன்னா கூட யார்கிட்ட கேட்குறது, யார்கிட்ட ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதுவும் தெரியலனா கூட நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். அதனால் ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்கன்னா அதிலேயே ட்ரேட் பண்ணுங்கள். அதிலேயே ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். என்னென்னா, ட்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்டு, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எல்லோரும் சொல்லுது. ட்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டு. சரி, ஃப்ரெண்டோட பழகணுமா, ட்ரெண்டுனா என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோமா? அப்போ இதெல்லாம் டவுட் இருக்குல்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கடைசியில் எதில் வருதா, நோ யுவர் செல்ஃபில் தான். டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, கற்றுக்கோங்கன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு தெரியலனா அதே இதில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் ஃபார்வர்டு என்ன பண்ணுவாங்க, படிக்கட்டில் ஏறுவாங்க. அது இருக்குதுன்னு தெரியலனா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நின்றுருப்பாங்க. அதனால் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ரிசர்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் கற்றுக்கோங்க, மற்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம ரிவ்யூ ப்ரிவியூவில் போடும்போது கூட நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், அதையும் நீங்கள் கற்றுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கிளாஸஸ் இருக்கும், அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். சரி, இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஆப்ஷன் போகிறீங்கன்னா இந்த விஷயங்கள் ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணுங்கள், அதிலே நல்லா ட்ரேட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கற்றுக்கணும். 4வது வந்துட்டு லூஸ் டைம் நாட் மணி. இதை வந்து கிஷோர் சார் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பாரு. இருந்தாலும் இதை வந்து நான் டச் பண்ணுறேன். நீங்கள் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பாருங்கள். இதில் வந்து சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்துட்டீங்க ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, இன்றைக்கி ப்ராஃபிட் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏன் அதை வந்து இன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும், லாஸ்ட்டில் ஏன் அதை க்ளோஸ் பண்ணணும்? நீங்கள் ஆப்ஷனில் போகிறீங்கன்னா நீங்கள் எடுத்தது மொத்தமாகவே ஸ்டாப் லாஸ் தான். நீங்கள் எடுத்த ப்ரீமியம் மொத்தமாகவே ஸ்டாப் லாஸ் தான். ஏற்கனவே நீங்கள் வந்து அவுட் ஆஃப் தி மணியில் எடுத்திருக்கீங்க, ₹2 எடுத்தீங்க, இப்போ ₹1.5 லாஸில் இருக்குது, மீதி அரை பைசா தான் இருக்குது. இந்த அரை பைசாக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணணுமா, இந்த ₹1க்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணணுமா? அதை என்ன பண்ணலான்னா, என்ஆர்எம்எல்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மார்க்கெட் ஏறினா கூட என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. என்னன்னா தெரியல, ஃபஸ்ட்டு வந்து இக்னோரண்ட்டாக இருக்காங்க. செகண்ட்னா, நான் இன்ட்ராடே பண்ணனா இன்ட்ராடேல தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்ட்ராடே எதுக்கு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். எதுக்கு பண்ணுறோன்னா ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். இப்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 3வது கேள்வி கேட்ட வரைக்கும் பாஸ் பண்ணிவிட்டு கீழே போய் பதில் சொல்லுங்கள். எல்லோரும் எதுக்கு வந்திருக்கோம்? ப்ராஃபிட் பண்ண வந்தோமா, ட்ரேட் பண்ண வந்தோமா? 3ன்னு போட்டு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே போய் சொல்லுங்கள். ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வந்தீங்களா, இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்தீங்களா? ஓகே, கமெண்ட் போட்டிங்களா? ப்ராஃபிட்டாக ட்ரேடான்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ப்ராஃபிட் தானே சொல்லுவோம். அப்போ ப்ராஃபிட் நாளைக்கு வந்தால் என்ன, வெயிட் பண்ணலாமே. அப்போது நீங்கள் ட்ரேட் பண்ண வந்தவராக இருந்தால் தான் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ட்ரேடாக எடுத்து லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணணும். இன்றைக்கி இன்ட்ராடே அப்படின்னு நான் ட்ரேட் பண்ண வந்தேன், ட்ரேடு முடிஞ்சிச்சு, இன்ட்ராடே ட்ரேடு முடிஞ்சிச்சு, க்ளோஸ் பண்ணலாம். ப்ராஃபிட் பண்ண வந்தீங்கன்னா அப்போ ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க? அப்போது உங்களோட சைக்காலஜியும் என்ன இருக்குன்னா, மைண்ட் செட்டும் என்ன இருக்குது, மாற்றி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, ரெட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல ப்ளூ கொடுக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ரெட்டையும் மாற்றி கனெக்ஷன் கொடுத்து வச்சுட்டாங்க. இது கொடுத்தவங்க கிடையாது, நம்ம எமோஷன்ஸ் அந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் என்ன ஆகுது, மாறுது. இதை பற்றி சார் உங்களுக்கு டீட்டெயிலாக எமோஷன்ஸ் பற்றி போடுவார். எமோஷன்ஸ் அப்படின்னு பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த எமோஷனில் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த எமோஷன் மெயினாக பாதிக்கிறது என்னென்னா பேஷன்ஸ், பொறுமையாக தான் எமோஷன்ஸ் வந்து மெயினாக பாதிக்குது. அதனால்
அதனால வேரன் பஃபெட் சொல்லியிருப்பாரு, ட்ரேடிங்கில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி யாருக்குமே பொறுமை கிடையாது. இன்றைக்கே ப்ராஃபிட் வரணும், இன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் வேரன் பஃபெட் சொன்னது என்னன்னா, ட்ரேடிங் இஸ் அ பிளாட்ஃபார்ம். இந்த இது மார்க்கெட் இஸ் அ பிளாட்ஃபார்ம். எதில் இருந்துன்னா பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருந்து காசு எடுத்து பொறுமை இருக்கிறவங்க கிட்ட காசு கொடுக்குது. இந்த இது விஷயத்த நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. சார் அது கேட்டு கேட்டு புளிச்சு போகுது சார். கரெக்டு தான், புளிச்சு போயிருக்கும். ஆனால் அது உண்மைன்னு தெரியும். ஆனால் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம்? புளிச்சு பேச்சு கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன், தப்பு சொல்ல. உண்மைன்னு தெரியுமா? என்னென்னா பொறுமை இருக்கிறவங்க தான் ப்ராஃபிட் பண்ணுறான்னு தெரியுமா? எத்தனை பேர் ப்ராஃபிட் அந்த இதில் ஃபாலோ பண்ணி எத்தனை பேர் வந்து கரெக்டான சைடில் இருக்கும்? அப்போது உண்மைன்னு தெரிஞ்சால் கூட ட்ரேடிங்கில் வரும்போது நம்ம எமோஷன்ஸ் என்ன பண்ணிடுது, மாற்றி மாற்றி கொடுத்துருது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. பொறுமைன்றது தேவை. நான் ஒருத்தரோட பொறுமையை நான் எங்கே பார்க்கலாம், இவர் உண்மையாலே ட்ரேடிங்க்கு ஃபிட்டாக பொறுமையாக இருக்காரா அப்படின்னு எங்கே பார்க்கலான்னா, டிராஃபிக் சிக்னலில் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து என்னென்னா டிராஃபிக் சிக்னலில் முறுக்கினே இருப்பார். ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். ஒரு 60 ஒரு 30 செகண்ட் போட்டிருப்பாங்களா சிக்னலு, 60 செகண்ட் போட்டிருப்பாங்களா, 60 செகண்டும் முறுக்கினே இருப்பார். என்னென்னா ஏதோ ஒரு சீக்கிரமாக போகணுன்னு வச்சுக்கோங்களேன், 60 செகண்ட் முறுக்கிட்டே இருப்பார். ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். 10 செகண்ட் கழிச்சு க்ரீன் லைட் போடுவாங்க. ஆனால் 10 செகண்ட் வெயிட் பண்ண முடியாது. 10 செகண்ட் முன்னாடியே என்ன பண்ணுறாரு, ரெட் லைட்டில் போயிடுவார். அப்போது அந்த மாதிரி பண்ணுறவங்க நான் என்ன ஈஸியாக புரிஞ்சுப்பேன்னா, அவங்க ட்ரேடிங்க்கு இது பண்ண மாட்டாங்க, ட்ரேடிங்கில் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா 10 செகண்டு லைஃபுக்கே அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மணிக்கு வந்து கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் பொறுமையை நீங்கள் வளர்க்கணுமா, சின்ன சின்ன ஹேபிட்ஸில் இருந்தால் பொறுமை வளரும். அது என்னென்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறீங்கன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னன்னா பொறுமையாக உட்காந்து டிராஃபிக் சிக்னல் நின்று என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணும்போது புது புது கடைங்களை பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் டிஸ்கவர் பண்ணலாம். இந்த கடை எப்படா ஓப்பன் பண்ணாங்க, இப்போ தான்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல், இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. வாழ்க்கையே கொஞ்சம் என்ன ஆனால் கொஞ்சம் காமாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி உங்களுக்கு வேலை இருக்குது, சீக்கிரமாக போகணுன்னா சீக்கிரமாக கிளம்பி போங்க. எதுக்கு அங்கே போய் ரிஸ்க் எடுக்கணும்? அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா சீக்கிரமாக ஏஞ்சிக்கோங்க, அனலைஸ் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் டேவாக அனலைஸ் பண்ணி வைங்க. நிறைய பேர் அது கூட பண்ணுறது இல்லை. என்னன்னா இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா முன்னாடி நாளே அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலைல தான் ஏஞ்சி அனலைஸ் பண்ணுவாங்க. இது வந்து 4th கொஸ்டின். இதை நான் கேட்குறேன். இப்போ ஒருத்தர் நீங்கள் வாருக்கு போகிறீங்க, என்னென்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேரும் வார் தானே. பையர்ஸ் அதிகமாக இருந்தாலும் பையர்ஸ் ஓட டீம் ஜெயிக்குது, செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் செல்லர்ஸ் டீம் ஜெயிக்குது. இப்போ நீங்கள் வாருக்கு போகிறீங்கன்னா, சண்டைக்கு போகிறீங்க. பழைய காலத்தில் கத்தியெல்லாம் சண்டைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாருக்கு போகிறவங்க காலைல ஏஞ்சி கத்தி எங்கே இருக்குது, சாக்ஸ் எங்கே இருக்குது, ஷூ எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்களா, இல்லை முன்னாடி நாளே எல்லாத்தையும் முன்னாடி நாளா இல்லை முன்னாடி வாரமாக எல்லாத்தையும் ஷார்பன் பண்ணி வச்சுருப்பாங்க? அப்போது நீங்கள் யோசிங்கன்னா முன்னாடி நாளே இல்லை 2 நாள் 3 நாள் முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ராடேல நீங்கள் வாருக்கு போனீங்கன்னா முடிஞ்சிக்கணும், முன்னாடி நாளே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், வாருக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் முக்கால்வாசி என்ன பண்ணிடுவோம்னா, முன்னாடி மார்க்கெட் முடிஞ்ச உடனே ஈவினிங்காக என்ன பண்ணிடுறோம், ரிவ்யூ ப்ரிவியூ கொடுத்துறோம். ரிவ்யூ ப்ரிவியூ இன்கேஸ் வரலன்னா, இன்கேஸ் மார்க்கெட் சைட்வேஸில் போயிட்டுருக்குன்னா அதனால தான் வந்து மற்ற இதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ட்ராடே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நோ யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இன்ட்ராடே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எதுக்கு நான் ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டுக்காகவா இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்? ப்ராஃபிட்டுக்காக வந்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணுங்கள், தப்பு கிடையாது. சைடில் என்ன பண்ணலாம், ஒரு பொசிஷன் எடுத்து வைக்கலாம். ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணுறது, ஒரு ஷேர்ஸும் என்ன பண்ணலாம் சைடில் வாங்கி வைக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து டைம் ஃப்ரேம். என்ன டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சது வந்து ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். ஃப்யூச்சர் நம்ம ஆப்ஷன்லேயே கிடையாது, ஆப்ஷன் தான் ஒரே ஆப்ஷன். சரி, ஆப்ஷனில் பண்ணுறீங்க, நீங்கள் கால் ஆப்ஷன் போட்டு ஆப்ஷன் பை பண்ணுறீங்க. பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், ஸ்கிரிப்டெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் வந்து 3வது விஷயம். 4வது விஷயம், லூஸ் மணி நாட் டைம். ஏன்னா நீங்கள் பணக்காரங்க சொல்கிறதுக்கும் நார்மலாக இருக்கிற மக்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் பணக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எதுக்கு டைமை தான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைம் ரொம்ப ப்ரெஷியஸு, காஸ்ட்டு கூட வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே சம்பாரித்து வச்சதுனால அவங்க அவ்வளோ காசு இருக்கிறதுனால அவங்களுக்கு 10,000 லாஸ் ஆனால் கூட 20,000 1,00,000 லாஸ் ஆனால் கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காசு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அந்த 5,000 எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்கு, 1,000 எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்கு நம்ம ஓடி பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள் வாங்காமல் என்ன பண்ணியிருப்போம், வாயை கட்டுப்படுத்தி அந்த விஷயம் சேர்த்துருப்போம். அதனால் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா ஓகே, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைமை கூட லூஸ் பண்ணலாம், ஆனால் மணியை வந்து லூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து 4வது விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து அப்டேட்டட் வெர்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங்கு அந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா
ட்ரேடிங் என்ன பண்ணணும், என்னென்ன பேட்டர்ன்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி நான் உனக்கு காமிச்சிருப்பேன். இதில் ஏன் நான் காமிக்கலாம்னா, இப்போதைக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷன்ஸ் தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஏன்னா மார்க்கெட் கீழே வந்தாலே டவுன் ட்ரெண்ட்ன்றது ஒரு பயத்தில் வந்து என்ட்ரி எடுக்க மாட்றாங்க. ஒரு கரெக்ஷன் வந்தாலும் என்ன பண்ணுறதில்ல, பயந்து அப்படியே டவுன் ட்ரெண்ட் நினச்சி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. எமோஷன்ஸ் தான் மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுது. என்னன்னா நம்மளுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சால் கூட எமோஷன்ஸ் தான் மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுறதுனால, நான் முக்கால்வாசி எமோஷன்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை எடுத்திருக்கேன். சார் உங்களுக்கு கிளியராக எப்படி அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு வீடியோ போடுவார். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு வேறு என்னாச்சும் குவெரிஸ் இருந்தால் கூட கீழே வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ முக்கால்வாசி அதை எடுத்து நாங்கள் பேசுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வீடியோ போகிறதுக்கு ரெகுலராக அதே மாதிரி வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட ஒரு லைக் போட்டு போங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க, நிறைய ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.